ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சந்தையானது நல்லா கொஞ்சம் காலையில மதியம் முடிய ஒரு நியூட்ரலா இருந்துச்சு, பாசிட்டிவ் நியூட்ரலா இருந்துச்சு. மதியத்துக்கு மேல நல்லா பாசிட்டிவா ஓப்பன் ஆகி பாசிட்டிவா க்ளோஸ் மேல போய் க்ளோஸ் கொடுத்துருங்க. இன்றைய சந்தையானது நீட்சிக்கான முக்கியமான காரணங்கள் எடுத்துக்கிட்டேன். இந்திய நிப்டி 50 சுமார் 0.71% உயர்ந்து 24,175 புள்ளி முடிந்தது. ஐடி துறையை சார்ந்த பங்குகள் இன்போசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் பங்குகள் 4% இருந்து 5% வரை மிக சிறந்த ஏற்றத்தை கண்டன. இது பங்குகளுடைய ஏற்றத்துக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. பேங்க் நிப்டி பெரிய மாற்றமின்றி பிளாட்டாகவே முடிந்துள்ளது. சந்தை உயர முக்கியமான காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கச்சா எண்ணெய் விலை சரிவு. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை சரிந்து பேரலுக்கு $70 என்ற அளவிற்கு வந்துள்ளது. இது இந்தியாவின் ஆட்டோமொபைல், பெயிண்ட் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் மத்திய ஸ்தலத்துடன் தேகாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஸ்டேட் ஆஃப் கமர்ஸ் நிலவும் பதற்றத்தை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்க அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த அமைதியான சூழல் உலகளாவிய சந்தைக்கு நிம்மதியை தந்துள்ளது. ஆசிய சந்தைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்திய சந்தை நன்றாக இருந்த போதிலும் சீனா மற்றும் தென்கொரியா சந்தைகள் கணிசமான சரிவை சந்தித்தன. ஏஐ பங்குகளின் அதிகமான உயர்வுக்கு பிறகு அங்கு நடக்கும் இந்த சரிவு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐ பணத்தை மீண்டும் இந்திய சந்தைக்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. நிப்டி 50 நிலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிப்டி 50 ஆனது 24,200 என்ற நிலைக்கு மேல் சென்றால் 24,250 மற்றும் 24,320 வரை உயர வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை சந்தை சரிந்துச்சு அப்படின்னா 24,140க்கு கீழே செல்லும் போது அது 24,080 மற்றும் 24,000 என்ற சப்போர்ட் லெவலை நோக்கி வரலாம். பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 58,000 என்ற சப்போர்ட்டா தக்க வைக்க பேங்க் நிப்டி ஆனது போராடி வருகிறதுங்க. இதை மட்டும் தக்க வைக்கணும். சப்போஸ் தக்க வச்சுச்சு அப்படின்னா மேல் நோக்கி 58,100 கடந்துச்சு அப்படின்னா 58,300, 58,400 என்ற ரெசிஸ்டன்ஸ் இலக்கை நோக்கி செல்லலாம். அதே நேரத்தில் கீழ் நோக்கி 57,900 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 57,750, 57,600 வரை சரிய வாய்ப்பு உள்ளதுங்க. இது பேங்க் நிப்டி உள்ளது. சந்தை தற்போது நல்ல ஒரு மீட்சி பாதையில் உள்ளது. உலகளாவிய அரசியல் பாட்டங்கள் குறைந்து வருவதும் கச்சா எண்ணெய் விலை சரிவதும் இந்திய சந்தைக்கு சாதகமான காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. அதே போல சைனா மற்றும் தென்கொரியா, ஜப்பானுடைய மார்க்கெட் ஏஐ உடைய பபுள்னால எஃப்ஐ நம்ம நாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு வரப்போது தேவையற்ற நஷ்டங்களை தவிர்க்க அடுத்த வாரத்திற்கு நீங்க உங்களுடைய பெயரை கேரி ஃபார்வர்டு செய்வது நல்லது. அதுதான் உங்களுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது. நிப்டி 50 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுதான். 190 மேல உடனே இந்த லெவல் முடிய போகும். 200 இந்த லெவல்லாம் பிரேக் படுத்த நல்லா போகும். ஆனா நிப்டி ஆனது எப்ப 25,200 மேல போனாதாங்க மார்க்கெட் நல்லா ஒரு பூலிஷ். அது முடி சின்ன சின்ன ஏற்றங்கள் வரும். நல்ல பூலிஷ் மயாசம் ஆகணும் அப்படின்னா 25,000க்கு மேல வரணும். அந்த நேரத்துல கேண்டில் சிக்ஸ் மார்க்கெட்டுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுவோம். நல்ல நல்ல பங்குகளை பார்த்து முதலீடு பண்ணுங்க. அடுத்த வீடியோல நல்ல பங்குகளை பத்தி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேண்டில் சிக்ஸ் பார்ப்போம். எனக்கு என்ன நாளைக்கு மார்க்கெட் 24,200 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 200 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 300 முடிய போகும். 300, 340
கீழே வந்து 24,000 ஒரு ரவுண்டா சப்போர்ட்டாக செயல்படணும்னு பாக்குறேன். பார்ப்போம். நாளைக்கு கடைசி நாள், வாரத்துடைய கடைசி நாள், மாசத்துடைய முதல் வீக் முடியுது. அதனால நல்ல நல்ல பங்குகளை எடுத்து பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.